வணக்கம். இந்த வாட்டி அதாவது எதுக்கெடுத்தாலும் சிறுபான்மை சிறுபான்மைன்னு பேசிக்கிட்டு இருந்த பாஜக மற்றும் விஸ்வகுரு இப்போ என்ன பிரச்சனைனா சிறுபான்மை அரசா இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு உங்களுடைய எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. அதாவது உங்ககிட்ட 2 வீடு இருந்தால் ஒரு வீடு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்படின்னு பேசுனது. ராமர் கோயில் இருக்காது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா, இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தா, இப்படி எல்லாம் சமூக பாரதத்தை ஏற்றுற மாதிரி, அதாவது சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து பிரதமர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக வி.கே. பாண்டியன் அவர்களை பற்றி தவறாக பேசுறது உட்படவே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமர் என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா வி.கே. பாண்டியன் அடிப்படையில் ஒரு இந்தியர். நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுகிறாங்க தென் அப்படின்னு சொல்கிறீங்க. டி.கே. சுரேஷ் எங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணும்னா நாங்கள் தனியாக பிரிஞ்சிருவோன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது தப்பு தான், அவர் சொன்னது தப்பு தான். ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ கொந்தளிச்சிங்க. ஆனால் நீங்கள் ஒரிசாவில் போய் என்ன பேசுகிறீங்க? வி.கே. பாண்டியன் இங்கே ஆளலாமா, ஒரு அந்நியர் இங்கே ஆட்சி செய்யலாமான்னு கேட்குறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ தென்னிந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் ஒரு குஜராத்தி பிரதமராக எங்களை ஆட்சி செய்யலாமான்னு கேட்டால் எப்படி சரியாக இருக்குமோ அது மாதிரி தான். அது தப்புன்னா நீங்கள் பேசுனது தப்பு. அதாவது இங்கே நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு கான்ஸ்டியூஷனை பின்பற்ற நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே பேசலாமா? இங்கே ஒருமைப்பாடு முக்கியம், எல்லாருமே இந்தியர்கள், யார் வேணால் ஆட்சி செய்யலாம். அதுதான் இங்கே ஜனநாயகத்துடைய மாண்பு. அதாவது அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்திய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இதுதான் இந்த ஜனநாயகத்துக்கான அடிப்படை வரையறை. நம்ம யார் வேணால் அதுக்குட்பட்டு தேர்தல் நிற்கலாம், வெற்றி பெறலாம், ஆட்சி செய்யலாம், மக்களுடைய ஆதரவு. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஓகேவா? அது ஒன்று. ரெண்டாவது, மைனாரிட்டி எதிர்ப்பு அதாவது இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அதை பண்ணிடுவாங்க, இஸ்லாமியர்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடு அவங்களுக்கு தான் போயிடும் அப்படின்னு பேசின விஸ்வகுரு ஒரு விஷயம் மறந்துட்டாரு. சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில்? இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னாரா இல்லையா? அதை சொன்னதுக்கு பிஜேபி இன்ன வரைக்கும் அது அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றது ஓகே. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கூட்டணியே அவர் தயவில் தான் ஆட்சி நடக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று எம்எல்ஏக்களை அதாவது எம்எல்ஏக்களை ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன பண்ணீங்களோ அதை உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பண்ணுவீங்க. ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனா, அப்புறம் அஜித் பவார், இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்களை உடைக்கிற வேலையை பார்ப்பீங்க. அப்புறம் ரைட் விங்கெல்லாம் சொன்னாங்க மோடி ஒரு ஜனநாயகவாதி அப்படி. ஓகே, ஜனநாயகவாதி தானே. அகாலிதளம் விவசாய சட்டத்தை கொண்டு வந்தப்போ கூட்டணி விட்டு வெளியே போனாங்களே, அது ஜனநாயக மரபா? மோடி ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னா டிமான்ட்ரேஷன் அறிவிச்சார்ல, ஒரு தனிப்பட்ட நபர் இந்த நாட்டினுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்துக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையை நிலைகுலைஞ்சு போகிற மாதிரி செஞ்சார்ல. இதுதான் உங்களுடைய ஜனநாயக பண்பா? இது வரைக்கும் யாருமே அப்படி பெருசாக செஞ்சுதான் நம்ம வரலாற்றுலேயே பார்க்கல. ஒரே நாளில் 500 1000 செல்லாதுன்னு ஆக்கினது. அது கூட ஒரு காமெடி என்னென்னா, அவருக்கு யார் இப்படிப்பட்ட ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய அறிவாளி அவர். ஏன்னா நம்ம விஸ்வகுரு 500 1000 செல்லாதுன்னு ஆக்கினார். ஓகே, அது கூட நான் ஒத்துக்கிறேன். 500 1000 செல்லாதுன்னு ஆக்கினவருக்கு அப்புறம் எப்படி நீங்கள் 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட அறிவாளி நபர் தான் இந்தியாவுக்கு இருக்கார். அப்புறம் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை அப்படின்ட்டு சொல்கிறது எப்படி? ரொம்ப இன்னும் சொல்ல
சொல்லப்போனால் பல்வேறு விதமாக இந்த தேர்தலில் வெறுப்புணர்வு அரசியலை தான் விதிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தேசியமும் அதாவது தேசியமும் தெய்வீகம்னு உருட்டுற இவனுங்க தான் என்ன பேசியிருக்கானுங்கன்னா, வடக்கு தெற்குன்னு பேச வேண்டிய நிலைமை. தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்காரங்களை அடிக்கிறாங்க. இது ஒரு பிரதமர் பேச்சா? ஒரு பிரதமராக இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷனை மீறி ரெண்டு ஐ மீன் நார்த்துக்கும் சவுத்துக்கும் வந்து ஒரு சண்டை மூட்டி விடுற வேலையை பார்க்கறது தான் ஒரு பிரதமருடைய வேலையா? ஆனால் பாருங்க, இவனுக்கு தோத்த பிறகு என்ன சொல்கிறானுங்க, இஸ்லாமியர்களுக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி மோடி உங்களுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி தான் வாக்கு வாங்கினாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்கிறது பெரும்பான்மை மக்கள், அதாவது இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் மோடிக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு போட்டிருக்காங்க. மைனாரிட்டி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு பரப்புறது எவ்வளோ கேவலமானது. சரி, அப்படியே உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். தமிழ்நாட்டில் திமுக 40 தொகுதியும் ஜெயிச்சதுல திமுக கூட்டணி. இந்த 40 தொகுதியுமே பெரும்பான்மை இந்துக்கள் ஆதரவுடன் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால் இங்கே மதம் ஒரு பிரச்சனை இல்லை. மதத்தை வச்சு நீங்கள் பிழைக்க முடியாதுன்றதுக்கு ஒரு உதாரணம், இந்திய கூட்டணி வந்தால் ராமர் கோவில் இடிச்சிடுவாங்க அப்படியெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான ஒரு பொய்யை பேசினார். அதுக்கு தான் அதே அயோத்தியில் இருக்கிற இடத்துல அங்கே உள்ள தொகுதியில் பாஜக தோத்துருக்கு. அப்போது அந்த மக்கள் வந்து மதத்தை பார்க்கல. எனக்கு மதம் பிரச்சனை இல்லை. எனக்கு மதம் வந்து பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்த போவதில்லை. மதம் எனக்கு தேவை, அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, வாழ்வாதாரம் அப்படின்னு அந்த மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, மதத்தை வச்சு இங்கே சர்வைவல் பண்ண முடியாது. காரணம், நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறீங்களா, கல்வி கொடுக்குறீங்களா, எனக்கான அடிப்படை தேவைகளை ஒரு அரசாங்கம் நிறைவேற்றுதா? விவசாயம் இன்றைக்கி ஒரு முக்கியமானது. விவசாயம் இல்லைன்னா நம்ம யாருமே சாப்பிட முடியாது. அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொன்று, இந்த ராமர் கோயில் அரசியலை பற்றி பேசினார்ல, அங்கே உள்ள இந்துக்களுக்கு இந்த ராமர் கோயிலுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இடம் கொடுத்தவங்களுக்கு வந்து சரியான வகையில் அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கல. பல்வேறு சிக்கல்கள் வந்து, அதாவது இந்துக்களாக ஒன்றுணைமோன்னு பேசிட்டு இந்து மதத்தை வச்சு ஒரு சர்வைவல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு, ஆனால் வந்து அந்த இந்து மக்களுக்கு எதிராகவே இந்த பாஜக, அதுவும் குறிப்பாக அயோத்தி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அநீதி இழைச்சிருக்கு. அப்புறம் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னாரு நம்ம விஸ்வகுரு. ஆனால் பாவம், மக்கள் காங்கிரஸை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் கேலரியில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணவ பேச்சு பேசுனதுக்கு மக்கள் சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட்டணி கட்சி ஆட்சி இருந்தால் ஜனநாயகத்துக்கு சரி வராது, கூட்டணி கட்சி ஆட்சி ஜனநாயகத்துக்கு கேடுன்னு இதே நரேந்திர மோடி 2 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 5 பிரதமர்கள் வந்து 5 வருஷம் ஆட்சி செய்வாங்கன்னு பேசினார். ஆனால் பாவம், இவருக்கு ஒரு நிலைமை கடவுள், அதாவது கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கர்மா படி பார்த்தா நரேந்திர மோடிக்கு தான் இப்போ பெரிய சிக்கல். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது உங்களுக்கு எதிராகவே வந்திருக்கு. அதே மாதிரி ஊடகத்தை வச்சு எக்ஸிட் போல்ன்ற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு வெற்றி பெறலான்றது ஒரு மோசடியான ஒரு செயல் திட்டத்தை விஸ்வகுரு இவ்வளோ மோசமாக செயல்பட முடியும். ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணால் மக்கள்கிட்ட ஒரு பொய் பிம்பத்தை கட்ட முடியும்னு நினச்சாரு. எக்ஸிட் போலில் பாஜக 400 தொகுதி, அதாவது என்டிஏவோடு சேர்த்து 400 தொகுதி வரும் அப்படின்னு ஒரு கதையை அளந்தீங்கல்ல, அது வந்து எவ்வளோ. இன்னொன்று, ஊடகங்கள் வந்து தார்மீக ரீதியாக வந்து ஜனநாயக வழியில் செயல்பட தவறிட்டாங்கன்றது ஒரு பக்கம். ஊடகத்தை வச்சு எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் அதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம். இதுதான் மோடி அரசு. மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்னுங்க. காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி மட்டும் இல்லை, சுதந்திர போராட்டத்துக்காக போராடின கட்சி. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. தங்களுடைய, அதாவது நேதாரி இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்றவங்க தங்களுடைய இன்னுயிர்களை ஈழ்ந்திருக்காங்க. அதுதான் இந்த தேசத்திற்கான
மிகப்பெரிய அவங்க தியாகத்துக்கான அடையாளம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் முக்தி பாடுறது நீங்கள் கனவுல நினைச்சாலும் நடக்காது. அப்புறம் பார்ப்போம். கூட்டணி ஆட்சி இப்போவே சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரப் பிரபுல் பட்டேல் உட்பட பல்வேறு நபர்களுக்கு வந்து இப்போ அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. பார்ப்போம். மோடி அரசு தானாகவே கவிழ்ந்துரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே நன்மைக்கு. ஜனநாயகத்தை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு காலமும் மக்களும் கொடுக்குற பாடம் வந்து ரொம்ப பெருசுங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்மள அதிகாரம் வந்து நம்ம கையில் இருக்கும், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அப்படி இல்லைங்க. ஜனநாயகம் மிகப்பெரியது. அது மக்கள் வந்து அந்த எஜமானர்கள் அவங்க தான் வந்து தீர்மானிப்பாங்க. ஸோ நீங்கள் மதத்தை வச்சியோ உங்கள் அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அதனால் விஸ்வகுருவுடைய விஸ்வகுருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது, விஸ்வகுரு ஆட்சி உண்மையிலே நீடிக்குமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா, கூட்டணி கட்சிகளை வந்து அனுசரித்து போவாரா, இல்லை கூட்டணி கட்சியை உடச்சி ஆட்சியில் நீடிக்கணும்னு முயற்சிப்பாரா, இதெல்லாம் நடக்குமா, 5 வருஷம் இவர் நீடிப்பாரா, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குல்ல. அதனால் விஸ்வகுரு ஆட்டத்தை பார்ப்போம். சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக ஒற்றுமைக்கும் இந்திய கூட்டணி எடுத்த முயற்சி தான். இவங்களுக்கு அடிபணியாமல் இன்னும் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேனே, மத வெறுப்புணர்வுக்கு எதிராக இவங்க அதாவது பாஜக பிரச்சாரம் பண்ணதுக்கு எதிராக இந்திய கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து அது எதிர்வினை ஆற்றணும்னு நினைக்காம ஜனநாயகத்தை மட்டும் பேசினாங்க, மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசினாங்க. அதுதான் வெற்றியாக வந்திருக்கு இந்தியா கூட்டணிக்கு. அதனால் மோடி வந்து ஒரு தூண்டில் போட்டார். காங்கிரஸ் வந்து நம்ம நம்ம மத வெறுப்பு பேசினா அவங்க எதிர்த்து பேசுவாங்கன்னு அதை செய்யலை. ஸோ வாழ்க ஜனநாயகம். இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா நிலையிலையுமே அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் மக்களே அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனநாயகம் என்றைக்குமே சாகாதுன்றது ஒரு பக்கம். யாரும் யாரையும் அழிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது. எப்போவுமே வந்து நம்மளே ராஜாவாக இருப்போம், நம்மளே வந்து எப்போவுமே வந்து அதிகாரத்தை செலுத்துவோம் அப்படின்லாம் நினைக்க முடியாது. எப்போவுமே காலம் அதற்கு ஒரு பதில் சொல்லுமன்றதை கண்டிப்பாக இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விஸ்வகுருக்கு. அதனால் இனியாவது இந்த 5 வருஷம் ஒருவேளை சாரி 5 வருஷன்றது நான் சும்மா தோராயமாக தான் சொல்கிறேன். 5 வருஷம் நீடிக்க மாட்டேது ஒரு கேள்வி. இனி உள்ள காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் நல அரசாக செயல்படணும் அப்படின்றது தான் மோடி அரசுக்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். அதை மட்டும் செஞ்சிடணும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.